அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ராமநாதபுரம் மாவட்டம் அண்ணாநகர் அருகே உள்ள குருவிக்காரன் பகுதியைச் சேர்ந்த ராமநாதன் என்பவருக்கு ராஜபிரகாஷ் என்ற மகன் இருந்தார். 17 வயதான இச்சிறுவன் அதே பகுதியில் உள்ள ஒரு கறிக்கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு ராஜபிரகாஷ் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது தெருநாய் ஒன்று அவரை துரத்தி கடித்துள்ளது. அப்போது நாய் கடித்ததை பெரிதாக எடுத்துக் கொள்ளாத ராஜபிரகாஷ் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுக்காமல் அலட்சியமாக இருந்துள்ளார். அதைத் தொடர்ந்து ஒரு சில நாட்கள் கழித்து அச்சிறுவனிடம் சில மாறுபட்ட அறிகுறிகள் தெரிய தொடங்கியுள்ளன. இதனை கவனித்த சிறுவனின் பெற்றோர் அவனை ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்று சேர்த்துள்ளனர். அங்கு மருத்துவர்கள் அவரை பரிசோதித்த போது சிறுவன் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் மேல் சிகிச்சைக்காக சிறுவனை மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்துள்ளனர். எனினும் ராஜபிரகாஷுக்கு ராபிஸ் நோயின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து சிறுவனின் உடலானது சொந்த ஊரான ராமநாதபுரத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு வைத்து அவருக்கு இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்ட நிலையில் அதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இது குறித்து தகவல் அறிந்த ராமநாதபுர சுகாதாரத்துறை அங்கு வந்திருந்த அனைவருக்கும் ராபிஸ் தொற்று பரவாமல் இருக்க தடுப்பூசி செலுத்தப்பட்டது. ராபிஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சிறுவனின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டவர்களுக்கும் ராபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்ட சம்பவம் ராமநாதபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலுமே தெருநாய்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருக்கிறது. மேலும் சாலையில் செல்வோரை தெருநாய்கள் விரட்டி கடிக்கிற சம்பவங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. தெருநாய்களின் பெருக்கத்தை தடுக்கவும் ராபிஸ் தொற்று பரவாமல் இருக்கவும் தமிழக அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கடந்த சில மாதங்களாக தெருநாய்களுக்கு கருத்தடை செய்தல் மற்றும் ராபிஸ் முகாம் அமைத்து தடுப்பூசி செலுத்துதல் போன்ற பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் தெருநாய்களால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைந்த பாடில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.